சாமி. மகனே மகனே எங்க பாருக்க பள்ளிக்கூடத்துக்கு நேரமா தினம் போலையா? மகனே மகனே ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கே போயிருப்பானோ? என்னப்பா எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்றீங்க? இல்ல எனக்கு தெரியும், நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பேசுறது பதிவு செய்ய மாட்டியாப்பா? ஐயா நானா இந்த ஸ்டேட்ல அவன் காலப்பான் எல்லாம் ஒயிட் கலர் ஜாப். அப்படின்னா என்ன மகனே, உடல் உழைப்பு இல்லாம வேலை செய்யாம ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செஞ்சா ஒயிட் கலர் ஜாப், இது வேலை செஞ்சாமையா? சரி என்னமோ பண்ணுப்பா. சில நாட்கள் கழித்து, ஐயோ என்னோட பயிரெல்லாம் வாடைப்படுச்சு, இப்ப என்ன செய்யுது? சரி நீரை வைக்கலாம். அப்பா தண்ணி வரலப்பா. இது தண்ணி வரலையா? சரி மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றேன்ல தண்ணி வரல, இது தண்ணி வரலையா? இப்ப என்ன செய்யுது? நீர் பச்சை தண்ணி எங்க போவேன்? பயிரெல்லாம் வாடுது. ஐயா எங்க நீங்க என்ன பண்றீங்க? இது இல்ல ஓடலமா, இது ஏன் என்னையா சொல்றீங்க? அதை நான் சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ நிலப்பத்திரத்தை வச்சு விவசாய கடனை வாங்கி, ஆமா அதுக்கு நான் வட்டி கட்டிட்டே இருக்கேன். வட்டின்னு சொன்னா எப்போ அசல் கொடுப்பேன்? உன்னை அசல் கொடு, இல்லைன்னா இந்த நிலத்தை கொடு. ஐயா காசுல அசல் எங்கேயா போவேன், இங்க தென்னை இல்லாம பயிர் எல்லாம் வாடுது. ஐ டோன்ட் கேர். இந்த நிலத்தை அடிச்சுட்டு பிளாட் பில்டிங்ஸ் எல்லாமே சாப்பிடுவோம். இது விவசாய நிலத்தை அடிக்க போறீங்க, நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுங்க? பீஸா பர்கர் டோனட் எல்லாமே சாப்பிடுவோம். இந்த உடலுக்கு ஒரு நாள் ஆரோக்கியத்துறாது. நாங்கள் 4 வேளை சேத்துல கையை வச்சாதான் ஒரு வேளை சோத்துல கையை வைக்க முடியும். சாதாரண நாட்டு முதுகெலும்பு சமாளிக்கிறதுக்கு 6 தொழில் இருக்கும். ஆனா உணவு உற்பத்தி செய்ய விவசாயம் மட்டும்தான் இருக்கும். விவசாய தொழில் இல்லை, அது என்னோட உயிரையை சேர்ந்து அதை அழிக்காதீங்க. வாங்கடா என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கோங்களா? என்ன கழிச்சிடும். ஐயோ என்னோட பயிரெல்லாம் அழிச்சுட்டாங்களே.